தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மதம் குறித்த மார்க்சிய பார்வை. மதம் குறித்த மார்க்சிய பார்வை என்பது மிகப்பெரிய விவாதத்துக்குரிய நீண்ட விளக்கத்துக்குரிய ஒரு தலைப்பு. அதனால அதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையாக, ஒரு முன்மொழிவாக இந்த வகுப்பை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா அது ஒரு நீண்ட விவாதத்துக்குரிய பல விஷயங்களை உள்ளடக்கிய, இன்னும் சொல்ல போனா ஒரு மிக முக்கியமானது ஒரு தலைப்பு அது. ஏன்னா மதம் குறித்த மார்க்சிய பார்வையை ஒரு தொகுப்பாக, ஒரு முறையாக முன்வைக்கப்பட்ட நூல்கள் மிகவும் குறைவுதான். அது சில தொகுப்புகள் இருக்கு, மூல நூல்கள். அது கூட ஒரு மற்ற நூல்களைப் போல இப்ப மூலதனம், மற்ற இயக்கவியல் போன்ற நூல்களை போன்று அந்த குறிப்பான தலைப்பை எடுத்து நீண்ட விளக்கத்தையோ ஒரு வரலாற்று ரீதியாக அதை தொகுத்து முன்வைக்கப்பட்ட நூல்கள் குறைவுதான். மூல நூல்கள்லயே அது ஒரு சிறு சிறு கட்டுரைகளின் தொகுப்பாக தான் இருக்கு. அதனால அது குறித்த நிறைய நூல்கள் அது தொடர்ச்சியா வந்திருக்கு, மற்ற மார்க்சிய திறனாய்வாளர்களுடைய நூல்கள்லாம். ஆனா நம்ம அதையெல்லாம் நாம் இன்னைக்கு மிகவும் ஆழமாக சென்று அதை பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம இன்னைக்கு போகல. இன்றைக்கு குறிப்பாக மதம் குறித்து ஒரு மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படையில் அதை எந்த அடிப்படையிலிருந்து அதை பார்க்கலாம் என்ற ஒரு சின்ன தொடக்கத்தை மட்டும் இந்த வகுப்புல நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதிலிருந்து அதை குறித்து பல விவாதங்கள், பல விஷயங்களையும் பல நூல்களையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வகுப்பை தொடங்குகிறேன். பொதுவா மதம் என்று சொல்லும் பொழுதே கடவுள் நம்பிக்கை என்பது கூட தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனா இந்த கடவுள் நம்பிக்கை, மதம், இந்த இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கக்கூடிய அதே வேளையில இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா மதங்களும் ஏதோ ஒன்றை கடவுள் என்று வைத்து அதை வழிபடக்கூடிய முறைகளை முன்வைத்து அதற்கான விதிகள், சடங்குகள், இவைகள் எல்லாம் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை, சடங்குகளை பின்பற்றணும், வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும், வாழ்க்கைக்கு நடைமுறை கடமைகள் அதை எப்படி நடவடிக்கையாக எப்படி அதை செய்வதுங்கிறது பல விதிமுறைகள் வைக்கிறாங்க. அப்ப அதுல கடவுள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக எல்லா மதங்களிலுமே ஒரு அடிப்படையா இருக்கிறது. அதனுடைய வடிவங்கள் வெவ்வேறாக இருக்கான். சிலர் சிலைகளை வணங்கலாம், திசைகளை வணங்கலாம், அல்லது குறிப்பாக பொருட்கள், இயற்கை வழிபாடு, இயற்கை பொருட்கள், இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள் இருக்கலாம். கடவுள் என்று அந்த மதம் குறிப்பிடக்கூடிய விஷயம் பல்வேறு வடிவங்களை கொண்டதா இருக்கலாம். ஆனா எல்லா மதத்துக்கும் கடவுள் என்ற ஒரு கருத்து ஏதோ ஒரு வடிவத்தில் வழிபடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது மதத்துக்கான ஒரு அடிப்படையா இருக்கிறது. அதே பொழுது கடவுள் என்று சொல்லும் பொழுது இந்த மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது. ஏன்னா எல்லா மதங்கள், பல்வேறு மதங்கள் சொல்லும் பொழுது தங்களுடைய கடவுளர்களாக பல்வேறு கடவுள் புராணத்திலிருந்தும் சரி, அல்லது உண்மையிலேயே வாழ்ந்து மறைந்தவர்களை கடவுளாக சித்தரித்து அவர்களை வழிபடுவது, ஏதோ ஒரு வழியில கடவுள் என்பதை முன்னிறுத்துகிறார்கள். அப்ப இப்ப கடவுள் அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நிறைய கடவுளர் இருக்காங்க. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கடவுளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா கருத்தியல் ரீதியாக, இன்னும் சொல்ல போனா தத்துவார்த்த ரீதியாக கடவுள், அதாவது இன்னும் சொல்ல போனா இங்க நடக்கக்கூடிய இயற்கையிலும், சமூகத்திலும், தனி மனித வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும், அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும், மாறுபாடுகளுக்கும் ஏதோ ஒரு சக்தி, வெளிப்புற சக்தி, அது ஒற்றை சக்தியாக இருந்து நம்ம அனைத்தையும் வழி நடத்துகிறது, அதுதான் தீர்மானிச்சு எல்லாத்தையும் இயக்குகிறது என்ற ஒரு சிந்தனை இருக்கு. அது சாராம்சத்துல கடவுள் சிந்தனை என்று சொல்கிறான். இது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. மதங்களுக்கு அப்பாற்பட்டும் கூட அந்த சிந்தனை முறையானது இருக்கிறது. தனிநபர்களாக கூட ஒரு சில விஷயங்கள் அவங்கள தங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி
எல்லாத்தையும் இயக்குங்கிற இந்த நம்பிக்கை இருக்கும். அது குறிப்பிட்ட மத வடிவம் கூட இல்லாம இருக்கும் அதுக்கு. இப்ப இந்த கடவுள் இந்த மாதிரியான ஒரு அப்ஸ்ட்ராக்டான கருத்து தான் அத வந்து ஒரு தத்துவார்த்த சிந்தனைக்கு உட்படுத்துகிறது. இது இது தத்துவார்த்த ரீதியாக இந்த கடவுளை வகைப்படுத்துவதில் கொண்டு போய் முடியும். அப்ப தத்துவார்த்த ரீதியாக கடவுள் என்ற ஒரு கருத்து, அதுக்கு அதுக்கு சொல்லக்கூடிய அல்லது அது ஒரு அவங்க சொல்லக்கூடிய வடிவங்கள், இதெல்லாம் சரியா? தவறா? என்பது குறித்து ஒரு நீண்டகால ஆராய்ச்சி உலகம் அனைத்துமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிந்தனையாளர்களும் அதற்கான விடை தேடக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க. அவர்கள் தான் சாராம்சத்துல தத்துவ ஞானிகளா இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த அ மு அதாவது இந்த சமூகத்தை இயக்கக்கூடிய, இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இயக்கக்கூடிய சக்தி எது என்ற கேள்விக்கும், அந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்ற கேள்விகளுக்கும் பல்வேறு வகையான விடைகளை கொடுப்பதில தான் அந்த தத்துவார்த்த பிரிவுகள் தோன்றுகிறது. அதனுடைய அடிப்படையில தான் பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், இயங்கியல் பொருள் இந்த மாதிரியான பல்வேறு தத்துவார்த்த போக்குகள் வளருது. அப்ப இவை அனைத்துமே இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவுகளை பற்றி கேள்வி எழுப்புவது. மனிதனுடைய சிந்தனை சிந்தனை தீர்மானிக்கும் விஷயங்கள் எது? சிந்தனைக்கும் இங்க இருக்கக்கூடிய இயற்கையில் புறத்தில் இருக்கக்கூடிய இயற்கைக்கும் சமூகத்துக்குள்ள தொடர்பு என்ன? எது முதல்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாகத்தான் தத்துவார்த்த சிந்தனையானது தொடர்ச்சியா வளரும். அப்ப இந்த கடவுள் என்ற ஒரு அருவமான கருத்து, சொல்லக்கூட எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒற்றை சக்தி என்ற ஒரு கருத்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக கடைசியில முடியுது. அப்ப இது இந்த 2 விஷயத்துக்கும் உள்ள வேறுபாட்டையும் ஒற்றுமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்பிக்கை பற்றி பேசுவது என்பது ஒன்று, கடவுள் என்ற தத்துவார்த்த விஷயத்தை பத்தி பேசுவது, அல்லது மதம் என்ற விஷயத்தை பத்தி பேசுவது. இந்த 2க்குள்ள வேறுபாடுகள் இருக்கு. மதம் என்பது இதற்கு அப்பாற்பட்டு அந்த ஒரு ஒத்தைய கடவுளையோ அல்லது கடவுளுடைய வடிவத்தையோ வழிபடுபவர்களை ஒன்றிணைப்பது, ஒரு நிறுவனமாக்குவது, சமூகத்துல அது சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கட்டுப்படுத்துவது என்ற நிலைகளுக்கெல்லாம் மதம் என்ற நிறுவனம் போகுது. இங்க அந்த மதம் என்பது அது மனிதர்கள், அந்த நிறுவனங்கள் முழுக்க மனிதர்கள் நடத்தக்கூடிய நிறுவனம் தான். அங்க கடவுளுக்கு கூட வேலை இல்லை. அவங்க கடவுளை சொல்லி நடத்துறாங்களே ஒழிய, ஆனா அந்த நிறுவனங்களுடைய வரையறைகள், அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துகள், நூல்கள் அனைத்துமே மனிதர்களால் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்ப இப்படித்தான் மத நிறுவனங்கள் தோன்றுகிறது. அப்ப இந்த 2க்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டு நாம் இந்த தலைப்புக்கு நம்ம நகர்வோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிறுவனம், மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம குறிப்பா குறிப்பிடுறோம். ஒரு சமூகத்துல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களை ஒன்றிணைத்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட கலாச்சார நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக, மதம் என்ற ஒரு நிறுவனமாக உருவாகும் பொழுதுதான் அது நம்ம குறிப்பா மதம் என்று நம்ம வரையறைக்குள்ள கொண்டு வர்றோம். அது வரைக்கும் அது நம்ம மதம் என்று வரையறுக்கிறது அல்ல. தனிநபர்களுடைய சிந்தனை போக்காக இருக்கும் வரை அது மதம் என்று வரையறைக்குள்ள வர்றதல்ல. அப்ப இந்த மதத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, இது பொதுவாக இந்த மத நிறுவனங்களால், சொல்லப்போனா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூலமான மத நிறுவனங்கள், அதுக்குன்னு குறிப்பா நடைமுறை வடிவங்கள் இருக்கும், நடைமுறைப்படி வழிபாட்டு வடிவங்கள் இருக்கும், வழிபாட்டு முறைகள் இருக்கும், அது தவிர அது தொடர்பான கலாச்சார நடவடிக்கைகள் இருக்கும். இப்ப இதைத்தான் நம்ம மதம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்ப இந்த மதங்களை குறித்து நம்ம மார்க்சிய மூலவர்கள் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பொதுவாக வரையறை என்று சொல்லும் பொழுது, அதுல குறிப்பா நம்ம அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த மார்க்சினுடைய மேற்கோள். மதம் குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மதம் என்பது ஒடுக்கப்பட்ட உயிரினத்தின் பெருமூச்சு, இதயமற்ற உலகின் இதயம் மற்றும் ஆன்மா இல்லாத நிலைமைகளின் ஆன்மா. மதம் மக்களுக்கு அபின். இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மேற்கோள், மார்க்சினுடைய மேற்கோள், மதம் பற்றி அவர் சொல்லும் பொழுது. அப்ப இதுல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கருத்தியல் ரீதியான வடிவம் தான் அது பேஸ். அது வழிநடத்தக்கூடிய விஷயம். சொல்லப்போனா அது கலாச்சார நடவடிக்கையினுடைய
ஒரு அம்சமாக இருக்கு. மனிதனுடைய அதாவது உற்பத்தியோடு நேரடியாக தொடர்பு இல்லாமல், உற்பத்தியிலிருந்து வெகு தொலைவில் அமைக்கப்பட்டு அதோடு தொடர்பு நேரடியா இல்லாம, உற்பத்திக்கும் அதற்குமான உறவு வந்து மிக தூரமா இருக்கு. அதுக்கிடையான வித்தியாசம் வந்து ரொம்ப இருக்கு. தொலைவா இருக்கிறது. ஏன்னா உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கைக்கும், இந்த மதத்தினுடைய நடவடிக்கைகளுக்கும் பேரளவிலான வித்தியாசம் இருக்கும். இது உற்பத்தியில நேரடியான பங்கை அதாவது உழைப்பை தருவது, அதன் மூலம் ஒரு உற்பத்தி நிகழ்த்துவது என்ற அந்த வடிவத்துக்கு இது மிக தொலைவான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்நியப்பட்ட ஒரு அமைப்பாக சொல்வார். உற்பத்தியிலிருந்தும் உழைப்பிலிருந்து அந்நியப்பட்ட ஒரு வடிவாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு நிறுவனம் மனிதர்களுடைய மனத்துல ஒரு கருத்தை உண்டு பண்ணுகிறது. கடவுள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இவர்கள் தான் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் தீர்வாக மக்களை காப்பாற்றுவர் அவர் தான். மக்களின் வாழ்வில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் தான் காரணம் என்ற ஒரு கருத்தை வைப்பதன் மூலம் அவர்கள் வந்து மனோ ரீதியாக கருத்து ரீதியாக தங்களை வந்து ஒரு 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 கற்பனையான வாழ்வு கொண்டு போவது. சொல்லப்போனா இருக்கக்கூடிய துயரங்களில் இருந்து தங்களை வந்து அதை மறந்து, அந்த துயரங்கள்லாம் மறந்து, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், இது வேற வழி இல்லை, இதுக்கு காரணமான விஷயம் வந்து கடவுள் தான். அப்ப அவரை சரணடைந்தால் நமக்கு வந்து எல்லாரும் கிடைக்கும். அவருக்கு நம்ம சேவை செய்வதன் மூலம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று தற்காலிகமான ஒரு மன நிம்மதியை தருவது. அதான் அந்த அவர்களுடைய பலவீனங்கள்லாம் என்னென்ன மாதிரிய துயரங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதோ, அந்த துயரங்களிலிருந்து தற்காலிகமாக விடுதலை அடைய உதவும் ஒரு நிறுவனமாக இருக்கு. உதவக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கிறது. அப்ப அதான் அதைத்தான் அவர் சொல்லும்போது அந்த ஒடுக்கப்பட்ட உயிரினத்தின் பெருமூச்சு. அது வேற வழியில ஒரு பெருமூச்சு விட்டு இது தங்களுடைய துயரங்களை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற மாதிரி இந்த மத நிறுவனம் என்பது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது அதே பொழுது அவர்களுக்கு அந்த உண்மையான நிலைமைகளை மறக்கடிச்சு ஒரு தற்காலிகமான அவங்களை வந்து சாந்தப்படுத்துகிறது, அது ஒரு அடைக்கலம் தருகிறது என்ற அடிப்படையில தான் அவர் வந்து அந்த மத மக்களுக்கு அபின் என்ற ஒரு அதை ஒப்பிடுறார், அபினுக்கு ஒப்பிடுகிறார். அப்புறம் அபின் என்பது ஒரு போதையை தரக்கூடியது. இன்னும் மருத்துவ உலகில் அது வந்து உணர்வுகளை வந்து நீக்கிவிட்டு, அது சொல்லப்போனா வலியை நீக்கக்கூடிய ஒரு நிவாரணியாக பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு தன்மை உடையதாக தான் இந்த மதம் என்பது மக்களுக்கு தற்காலிகமாக அந்த துயரங்களிலிருந்தும் வழிகளிலிருந்தும் விடுதலை தரக்கூடியதாகவும், அதன் மூலம் இந்த உண்மையான உலகத்தை வந்து புரிந்து கொள்ள விடாமல் தடுப்பதாகவும் 2 விஷயத்தையும் எனக்கு செய்யுது. அதுதான் அந்த வரையறையாக அதனுடைய ஒரு கவிதை ஒரு சொல்ல போனா ஒரு கவிதை வடிவத்தில் அதை வெளிப்படுத்துறாரு மார்க்ஸ். அந்த மதத்துக்குரிய ஒரு தன்மை அபின் என்ற ஒரு மதத்துக்கு அபினுக்கு உள்ள ஒரு மதத்தை வந்து அபினோடு ஒப்பிடும் பொழுது, ஓமையாக கூறும் பொழுது அது ஒரு கவிதை வடிவத்தில் சொல்றாரு. அதுல புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதை பத்தி விவாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதை பல விதமாக அதுக்கான விளக்கங்களை கொடுத்து இன்னும் அதை பற்றி விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இதுதான் அது நடைமுறையில அது செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கு, அதனுடைய தன்மையாக இருக்கு. இது போக எங்கல்ஸ் வந்து தன்னுடைய நூல்கள்லையும் குறிப்பிடுறாரு. அதாவது இயற்கையின் மீது உள்ள ஆரம்ப காலத்தை வடிவங்களை மார்க்ஸ் சொல்லும் பொழுது அவர் அந்த காலத்துல சொல்லப்போன வர்க்கங்களாக பிளவுண்ட சமூகத்துல ஒரு மதம் என்பது எந்த பங்கை ஆற்றுகிறது என்பதை தான் அவர் சொல்றாரு. எங்கல்ஸ் சொல்லும் பொழுது அவருடைய ஆரம்ப கால தோற்றம் அதில் இருக்கக்கூடிய வகைகளை பற்றியெல்லாம் அந்த லூத்விக் ஃபயர்பாக்கும் மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவு என்ற நூல்ல விளக்குவார். அதாவது இயற்கையின் மேல் உள்ள அச்சம்தான் வந்து முதல்ல வந்து கடவுளர்களை தோற்றுவித்தது, இயற்கை கடவுளர்களை தோற்றுவித்தது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய வழிபாடு, தங்களுடைய வாழ்க்கைக்கான போராட்டத்துல அவர்களை வழிநடத்துவீர்கள், அவர்களை பற்றிய சிந்தனை. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால மத வடிவங்களாக அதையொற்றிய
சடங்குகள் இதெல்லாம் வந்து ஆரம்ப கால மத வடிவங்களாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை பற்றி ஒரு குறிப்பிடும் பொழுது அஹ் இயற்கையாக தோன்றிய மதங்கள், செயற்கையாக தோன்றிய மதங்கள் ரெண்டா பிரிக்கிறார். பல இடங்கள் அது குறிப்பிடுறதுலேருந்து நான் சொல்றேன். அது ஒரே இடத்துல வராது. இந்த நூலை முழுக்க படிச்சீங்கன்னா அது 2, 3 இடங்கள்ல குறிப்பிடுவார். அப்ப இயற்கையாக ஆதிகால மனிதனுடைய அந்த அவர்களுடைய உடனடி தேவைகளிலிருந்து, உடனடி போராட்டங்களிலிருந்து அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக அந்த குழு, அந்த குறிப்பிட்ட இனக்குழு, அந்த குழு மற்றும் பின்பற்றக்கூடிய ஒரு வடிவமாக, எல்லோரும் ஒரே மாதிரியாக அதில் ஈடுபடக்கூடிய வடிவமாக அந்த ஆரம்பகால மதங்கள் இருந்தது. அது ஒரு இயற்கையாக தோன்றிய மதங்கள்னு சொல்றாரு. அது அவர்களுடைய நேரடி உழைப்பிலும், அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் தீர்வு சொல்லவும், தங்களை அடுத்த கட்டத்திற்கு அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஒரு முறையாக அது ஒரு இயற்கையான வடிவம் மதமாக தோன்றினது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இயற்கை மதங்கள் வந்து அடுத்து வர்க்க பிரிவினைகள் தோன்றும் பொழுது, அரசு தோன்றும் பொழுது, எல்லாம் இந்த இயற்கை மதங்கள் வந்து அதனுடைய எல்லைகளை குறிக்கொண்டு அது அது அதுக்கு அதற்கு மேல அதனுடைய சக்தி இல்லை. அது எல்லா இடங்கள்லயும் அந்த மதத்தை பின்பற்றுவதற்கான அடித்தளம் அதுல இல்லை. அந்த இயற்கை மதங்கள் அந்தந்த குறுகிய வட்டாரத்தோடு, குறுகிய நிலைமைகளோடு ஒளிந்து போகிறது அப்படின்னு சொல்றாரு. அது அப்பப்ப தோன்றும், அது அப்படியே அந்தந்த வட்டாரங்களோட ஒளிஞ்சு போகும். ஆனா இந்த செயற்கை மதங்கள் என்பது நேரடியாக வர்க்க போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கங்கள் தங்களுடைய நலனை காக்க உருவாக்கப்பட்டன்னு சொல்றாரு. உருவாக்கப்பட்ட கடவுளர்கள், செயற்கையாக தோன்றிய மதம், இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கெல்ஸ். அப்ப மதங்கள் அவர் இந்த மாதிரி 2 வகையா பிரிக்கிறார். அப்ப இந்த செயற்கையாக தோன்றிய மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவரு குறிப்பா 2, 3 மதத்தை அவரு சொல்றாரு. அந்த காலத்துல அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சமயம், கிறிஸ்துவ சமயம், புத்த சமயம் 3யுமே குறிப்பிடுறார். இப்ப இதுதான் பெரும்பான்மையான மக்களாக உலகத்தில் வழிபடக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய சமயங்கள், மதங்கள் என்று அவர் குறிப்பிடுறார். அப்ப இந்த மதங்களுக்கு ஒரு தன்மை இருக்கிறது என்றால் அது அரசு நிறுவனங்களோடும் அக்காலத்துடைய வர்க்கங்களோடும், ஆளும் வர்க்கங்களோடும் ஒரு தொடர்புடைய மதங்களாக இருக்கிறது. அப்ப அப்படிதான் அந்த வரையறையின்படிதான் அது இயல்பா ஒரு காலகட்டத்துல இந்த கத்தோலிக்க மதம் என்பது ஒரு அரச மதமாகவே இருந்ததுங்கிறார். கத்தோலிக்க போப்பாண்டவர் அரசன் வந்து ஏறத்தாழ போப்பாண்டவருக்கு சமம். கடவுள் தான் அரசன் தான் கடவுள் அப்படின்னு நேரடியாக ஒரு மதத்தினுடைய ஆட்சியாகவே, ஒரு அரச மதமாகவே அந்த கத்தோலிக்க சமயம் அந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தினுடைய ஆட்சியில, இந்த அரசர்களுடைய ஆட்சியில, முடியாட்சியில தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது என்று சொல்றாரு. அப்ப அங்க இந்த இந்த மாதிரியான உருவாக்கப்பட்ட கடவுள்கள், இந்த மாதிரியான உருவாக்கப்பட்ட மதங்கள் மக்களை அவர்களை வந்து சுரண்டுவதை வந்து உணரக்கூடாது. மக்கள் வந்து அந்த ஆளு வர்க்கத்துக்கு இன்றும் சொல்லக்கூடிய அது அடிமைகளாக, கருத்தியல் ரீதியா அடிமைகளாக இருக்கணும் என்ற அடிப்படையில அதற்கான விதிகள், தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கப்படும், சித்தாந்தங்கள் எல்லாம் உருவாக்கப்படும். இப்ப இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவர்களுடைய நிலைமைகளுக்கு இதுதான் காரணம் என்று அவர்களை மனநிலையை ஏற்றுக்கொள்ள செய்வது. ஏதாவது துன்பம் ஏற்பட்டா இறைவனைகளை சரணடையுங்கள், ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டு, இந்த மாதிரியான கருத்தியல் ரீதியாக மக்களை மழுங்கடித்து தங்களுடைய தங்களுடைய ஆளுமையையும் தங்களுடைய அதிகாரத்தையும் சுரண்டலையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நோக்கத்தோடு அரசு ஆளும் வர்க்கங்களுடைய சித்தாந்தமாக இந்த மத சித்தாந்தங்கள் உருவாகிறது. அதைத்தான் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட மதங்கள் என்று சொல்றாரு. அப்ப இந்த மதங்கள் வந்து பல்வேறு அதாவது சமுதாய மாற்றங்களோடு அது தங்களை மாற்றிக்கொள்கிறது. அதை ஒட்டி புதிய சமயங்களும் தோன்றுகிறது, அதனுடைய வடிவங்களை மாற்றிக்கொள்கிறது என்று அதனுடைய வரலாற்றையும் சொல்றாரு. இந்த செயற்கையான மதங்களுடைய தன்மை அதுவா இருக்கு. ஏன்னா இப்ப கத்தோலிக்க மதமாக இருந்த அது அரச மதமாக இருந்த அந்த கத்தோலிக்க மதம் புதிய வர்க்கங்களுடைய எழுச்சி சொல்ல போனா முதலாளித்துவ வர்க்கங்கள், நகரத்தார்களுடைய எழுச்சியை ஒட்டி அந்த மதத்தினுடைய தன்மை எதிராக அதுக்குள்ளேயே புராட்டஸ்டன்ட் என்ற ஒரு புதிய மதம் என்பது உருவாக்கப்படுது. அது வந்து ஜனநாயகத்தை கோருது. அப்ப அந்த ஒரு புதியதாக உருவாக்கக்கூடிய வர்க்கத்தினுடைய
ஒரு மதமாக அதை முன்னிறுத்துகிறது. சொல்லப்போனா அந்த அந்த சமுதாய மாற்றங்கள் சமய முத்திரையை தாங்குகிறதுங்கிறார். சமய முத்திரையை தாங்கிக் கொண்டு வெளிவருகிறது அப்படின்னு சொல்லுவார் அந்த நூல்ல. அப்ப இந்த மாதிரி அந்த புதிய புதிய வர்க்கங்கள் தோன்றும் பொழுது, அவர்களுக்கான சித்தாந்தங்கள் உருவாகும் பொழுது, இந்த மதங்களும் வந்து இந்த அரசு மதங்கள் சொல்லப்போனா இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட மதங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக் கொள்கிறது. அல்லது அதிலிருந்து வெவ்வேறான புதிய மதங்கள் வந்து மாற்றத்தோடு உருவாகிறது என்று சொல்றார். இப்ப இதுதான் வந்து இந்த இந்த அடிப்படையில தான் அவர் வந்து அந்த வர்க்க ரீதியாக பிரிவு பிளவுண்ட சமுதாயத்துல இன்னும் குறிப்பா சொல்லப்போனா முடியாட்சி சமயத்திலிருந்து இந்த சித்தாந்தங்கள் இந்த மதங்கள் என்பதும் அதற்கான சித்தாந்தங்கள் என்பதும் மிக தெளிவாக வகுக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி அந்த நிலவரத்து அந்த மத்திய காலம்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய காலத்துல இதுதான் வந்து மிகச்சிறப்பாக வலுவாக உருவாக்கப்படுது மக்களை வந்து கட்டி ஆளுவதற்காக. அதுல உடைவுகளை ஏற்படுத்துவதுதான் முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய இதோட தொடர்புடையதா இருக்கு. அப்ப எந்தெந்த சித்தாந்தங்களை தடையா இருக்கோ அதை மாற்றிக்கொண்டு இது முதலாளித்துவருக்கு தனக்கு ஏற்ற மாதிரியான அந்த மத வடிவங்களையும் மாற்றி கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு பார்வையை தான் அவர் அந்த நூல்ல வந்து முன்வைக்கிறார். இதுல குறிப்பா என்ன அவருடைய வார்த்தைகள்லயே கூட ஒரு சில விஷயங்கள் நான் படிச்சுறேன். அது படிச்சுட்டு அதை ஒட்டி உங்களுடைய மேலும் அதை பற்றியான நம்ம விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். அதாவது லூத்விக் ஃபயர்பாக்கும் மூளைச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானத்தின் முடிவுல எங்கல்ஸ் நூல்ல பக்கம் 86 ஏற்கனவே 250 ஆண்டுகளுக்கு பின் அது அரசாங்க சமயமாகிவிட்ட உண்மை அக்காலத்திய நிலைமைகளுக்கு பொருத்தமாயிருந்த சமயம் அது என்று காட்டுவதற்கு போதுமானது. மத்திய காலத்தில் நிலப்பிரபுத்துவ முறை வளர்ந்த அதே அளவில் அதற்குரிய சமய வடிவமாக அந்நிலப்பிரபுத்துவ முறைக்கு பொருத்தமான படிநிலை அமைப்புடன் கிறிஸ்துவ சமயம் வளர்ந்தது. நகரத்தார்கள் செழிக்க தொடங்கிய போது நிலப்பிரபுத்துவ கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக புராட்டஸ்டன்ட் முரண்வாதம் வளர்ந்தது. மத்திய காலம் இறையியலுடன் மற்ற எல்லா சித்தாந்த வடிவங்களையும் ஒட்ட வைத்து அவற்றை இறையியலின் துணை பிரிவுகளாக ஆக்கிவிட்டது. அப்ப அந்த மத்திய காலத்துல வந்து அந்த இறையியல் மதத்தோடு தொடர்புடைய இந்த சித்தாந்தம் வந்து அதனுடைய துணை பிரிவுகளாக இந்த அரசியலையும் சட்டம் இது எல்லாமே வந்து அந்த மத ரீதியான சட்டங்களை வந்து ஒரு குடியுரிமைக்கான சட்டமாக அதனுடைய ஒரு ஒட்டாக மாற்றிடுது அப்படிங்கிறார். வந்து மதத்தினுடைய ஆட்சி எல்லா துறைகள்லையுமே அந்த சித்தாந்த வடிவங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வகையாக மாற்றி விடுகிறது. இப்ப இந்த அடிப்படையில நம்ம இந்தியாவிலையும் இந்த விஷயங்களை இணைச்சு பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு புரிபடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் வந்து எப்படி உருவானது, இன்னும் சொல்லப்போனா குறிப்பா வந்து இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதம் எப்படி பிரிட்டிஷாரின் வருகைக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய இந்த நாட்டை முழுமையாக ஆளுவதற்கான ஒரு சித்தாந்தமாக வந்து ஒரு சொல்லப்போனா இந்தியா என்ற நாட்டுக்கு ஒரு வலுவான அடிப்படையாக இருக்கணும், எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அதை இணைக்க முடியும் என்று இந்து மதம் என்ற ஒரு சித்தாந்தத்தை திட்டமிட்டு கட்டியமைச்சு அதற்கான உதவிகள்லாம் செஞ்சு அதுக்குள்ள தான் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய வேறுபாடுகளை நிலைநிறுத்தக்கூடிய அந்த மனுநீதி சட்டத்தை வச்சான ஆட்சி முறைகளை சட்டங்களை வந்து அடியோடு களையாம அதை அப்படியே பாதுகாத்து அதுல சில மாற்றங்களை மட்டும் தங்களுடைய தேவைக்காக செஞ்சு நடைமுறையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இந்த செயற்கையாக தோன்றிய மதங்கள்ல அவர் உலக அளவுல சொல்றாரு, இந்திய அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் நிச்சயமா இந்து மதம் என்பது பல்வேறு இந்த அந்த இனக்குழு காலகட்டத்திலையும் குடியாட்சி காலகட்டத்திலையும் இருந்த இந்தியாவில் இருந்த பல்வேறு சிறு சிறு மதங்களினுடைய ஒரு தொகுப்பாக அவைகளை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான மதமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம அதை ஒரு வரலாற்றோட இணைச்சு நம்ம அதை இன்னும் மேலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்ப நம்ம இந்த மார்க்ஸ் இந்த எங்கல்சனுடைய இந்த நூல்ல நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். இந்த மதத்தினுடைய வரலாற்று பார்க்கும் பொழுது மதங்களுடைய வரலாற்றுல செயற்கையாக உருவாக்கப்பட்ட மதங்கள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட கடவுள்கள்,
அவை வந்து எப்படி நேரடியாக அரசு நிறுவனத்துடனும் அதிகாரத்தோடு இணைஞ்சதாக இருக்கிறது. அவை புதிய வர்க்கங்கள் வந்து உருவாகும் பொழுது அதனுடைய நலன்களை பேணக்கூடிய மதங்களா இருக்கு. இன்னும் ஒரு கட்டத்துல அந்த மதமே வந்து மதமே வந்து நேரடியாக அரச மதமாக மாறுகிறது. அதனுடைய தத்துவார்த்த சிந்தனைகள், விதிகள் வந்து நேரடியாக சட்டங்களின் மூலமும், அரசியல் நிறுவனங்கள் மூலம் எப்படி நேரடியாக செயல்படுத்தப்படுகிறது என்ற விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியா செய்றாரு. அப்ப இந்த மதம் என்ற ஒரு நிறுவனம் இந்த சமூகத்துல ஒரு கலாச்சார நிறுவனமாக அந்த சொல்லப்போனா அரசியல் நிறுவனங்களோடு, அரசியல் அதிகாரங்களோடு தொடர்புடைய நிறுவனமாக, ஒரு முக்கியமான அம்சமாக, கலாச்சார நடவடிக்கையில ஒரு முக்கியமான அம்சமாக இந்த மத நிறுவனங்கள் இருக்கிறது. அதனுடைய சித்தாந்தங்கள், அதனுடைய விதிமுறைகள் இருக்கிறது என்பது வந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அடிப்படையில தான் மார்க்சும், எங்கெல்ஸும் வந்து அப்ப இந்த சிந்தனை போக்கு அந்த காலகட்டத்துல ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செயல்படக்கூடிய மதங்கள் எப்படி அந்த அரசுகளோடு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கு, வர்க்கங்களோடு தொடர்புடையதாக இருக்கு என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுவும் அதனுடைய பாதிப்பும் எப்படி வந்து இந்த அரசின் மீது இருக்கு. அரசின் மீது இருக்கும் பொழுது அது அங்கே அந்த அந்த அரசு ஆளக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகளை பாதிக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதை திட்டமிடக்கூடியதாக இருக்கும். அனைத்து வகைகளிலையும் அதன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப அந்த அம்சத்தை நம்ம வந்து லேசாக புறக்கணித்து விட முடியாது. அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் உணர வேண்டும் என்ற முடிவுக்கு தான் நம்ம இந்த மதங்களை பற்றிய மார்க்சிய மூலவர்களுடைய கருத்துக்களை படிக்கும் பொழுது நாம் முடிவுக்கு வர முடியும். அப்ப இதற்கு மாற்றான கருத்துக்களை எது உண்மை, எது வந்து யதார்த்தத்துல வந்து உழைப்போடு தொடர்புடையது, இந்த உழைக்கிற மக்களுக்கான அவர்களுடைய வாழ்க்கைக்கான தத்துவமாக அந்த தத்துவம் எப்படி எதிரானதாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதும், அதற்கு மாற்றாக ஒரு அறிவியல் பூர்வமான முறைகளை, அறிவியல் பூர்வமான கலாச்சாரத்தை வைக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களை உருவாக்குவது, அதற்கான சித்தாந்தங்களை உருவாக்குவது என்பது ஒரு மாபெரும் பணி. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்புல அது மிகப்பெரிய சவாலான பணியாக இருக்கும் என்பதையும் அவர் சொல்லுவார். எங்கள் சாதாரண பணிகள் அல்ல. ஏன்னா மத நிறுவனங்கள் அதற்கான கட்டமைப்புகள் முழுக்க ஆளுவருக்கு திட்டமிட்டு அது செய்யுது. அதற்கான வலு வந்து அதுக்கு அதிகம். அந்த அளவுக்கு வந்து அதற்கு மாற்றான சக்திகள் வந்து அந்த நிலவக்கூடிய சமூகத்துல மாற்றான சக்திகள் அதை உருவாக்குவது என்பது, மாற்று கருத்துக்களை, மாற்று சித்தாந்தங்களை, மாற்று நிறுவனங்களை உருவாக்கும் என்பது ஒரு மாபெரும் போராட்டம் தான். அது ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கான போராட்டம் தான் என்பதையும் குறிப்பிடுவார். அப்ப இந்த அடிப்படையில நாம் மதங்கள் குறித்து பொதுவாக எப்படி நம்ம பார்வை இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு அடிப்படையாக இவர்களுடைய இந்த மேற்கோள்களை நாம் கணக்கில் கொண்டு மேலும் நம்ம இது குறித்தான சொல்லப்போனா மதங்கள் குறித்தான ஒரு ஆய்வை, அது இங்க எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடியது எப்படி செயல்படுது என்பது குறித்தான ஆய்வுகளை ஸ்தூலமாக செய்ய வேண்டியதும், இன்னும் அதை வரலாற்று ரீதியாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் புரிந்து கொள்ள வேண்டியதும் ஒரு அவசியமாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு எதுவும் பேசுனா நம்ம விவாதிப்போம் தோழர். நன்றி. ஓகே, இப்போ முதல்ல வந்து இந்த மதத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது ஒரு மதத்தை, அது எந்த மதம் வேணா இருக்கலாம், இப்போ அந்த ஒரு மதத்தை வந்து வரலாற்று ரீதியாக அந்த வரலாற்று பொருள் முதல்வாதம் நம்ம சொல்ற அந்த அடிப்படையில் கூட நம்ம பார்க்கலாம். ஒரே மதம் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஆனா ஒரு மதத்தை வந்து பொதுமைப்படுத்தி சொல்ல முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த பௌத்த மதம் வந்து ஸ்ரீலங்காலையும் மியான்மர்லையும் வந்து ஒரு அரசுடைய ஒரு ஒடுக்குமுறை கருவியா பயன்பட்டுச்சு.
அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். இதே வந்து ஒரு பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குமான போர்ல வந்து அந்த இஸ்லாம் மதம் வந்து இந்த பாலஸ்தீன குழுக்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும், அதன் அடிப்படையில வந்து ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடுறதுக்கும் அது ஒரு பிடிமானமா அவங்களுக்கு இருக்கு. அதோட ஆப்போசிட்டா அந்த இஸ்ரேல்ல உள்ள அந்த யூத மதம் அவங்க வந்து சொல்லும் பொழுது, அவங்க அந்த மதத்தின் அடிப்படையில எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து ஆங்கிலம் சொல்லணும்னா காட்ஸ் சோசன் பீப்புள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் நாங்க. நாங்க தான் இந்த நிலத்துக்கான ஒரு உரிமைதாரர்கள். இப்படி வந்து சொல்றாங்க. ஒரு ஒரு இத்தாலிய மார்க்சியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒரு ஒரு சில சுயநிர்ணய உரிமை போராட்டங்கள்ல வந்து அந்த அவங்களுடைய அந்த சுயநிர்ணய உரிமையை வந்து மக்கள் எப்படி உணர்றாங்கன்னாக்க, சில நேரங்கள்ல வந்து மதத்தின் வழியா தான் அத உணர்றாங்க. அப்படிங்கும்போது மார்க்சியர்கள் வந்து பொத்தாம் பொதுவா வந்து மதத்தை பத்தின அடிப்படையான உண்மைகள் தெரிந்திருந்தாலும், அது எப்படி வந்து அந்த வரலாற்று நோக்குல அணுகுறது அப்படிங்கிறத வந்து சரியா புரிஞ்சுகிட்டு கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில ஒரு மதத்தை வந்து பொதுமைப்படுத்தி, அதாவது இந்த மதம்னா இப்படிதான். இது வந்து ஒரு அரச ஒடுக்குமுறைக்கு உள்ள பயன்படுத்தக்கூடியது. அது எந்த மதமா இருந்தாலும் சரி. அதனால நம்ம வந்து மதத்தை வந்து எந்த காலத்திலயும் வந்து எதிர்க்கணும். அப்படி வந்து ஒரு பொதுமைப்படுத்தி சொல்றது சரியா இருக்குமா தோழர்? நல்ல தோழர், உங்க கேள்வி அதாவது இது நடைமுறை சம்பந்தமான கேள்வி சொல்லப்போனா. ஏன்னா நம்ம மதங்கள் குறித்த மார்க்சிய பார்வை என்று சொல்லும் பொழுது நம்ம அதை ஒரு பொதுவான அம்சமாக தான் நம்ம அதை இதுவரைக்கும் பேசின விஷயங்கள். மதம்னா இப்படி, அதனுடைய தன்மைகள் எப்படி, இதெல்லாம். ஆனா இது வந்து குறிப்பான நடைமுறை தொடர்பான விஷயம் நீங்க சொல்வது. ஏன்னா நடைமுறை தொடர்பான விஷயம் என்பது எப்பொழுதுமே அது குறிப்பான காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தான் நம்ம அதை வரையறுக்க முடியும். அதுக்கான பதிலையும் அதுக்கான விடையும் நம்ம சொல்ல முடியும். இதை வந்து நம்ம பொதுவான விஷயங்கள் இருந்து நீங்க சொன்ன மாதிரி அப்டிராக்டா எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமான ஒரு தத்துவமா ஒரு விதியாக முன்வைக்க முடியாது. அப்ப அது ஒரு பொதுவான விதி. அது இந்த சமூகத்துல மதம் என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதுதான் அது ஒரு பொதுவான விதியா இருக்கு. ஆனா ஒரு குறிப்பான ஒரு மதம் ஒரு குறிப்பான இடத்துல, ஒரு குறிப்பான நாட்டில், ஒரு குறிப்பான காலத்தில் என்ன வேலை செய்யுது என்பதை பொறுத்து தான் அதனுடைய முற்போக்குத்தன்மை என்ன, பிற்போக்குத்தன்மை என்பது தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மதமும் அதனுடைய தன்மை பொதுவானதாக எப்படி இருந்தாலும் கூட, ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த மதங்கள் வந்து புதிய மதங்கள் தோன்றும் பொழுது அது முற்போக்கானதாக தான் வருது. வரலாற்றுடைய முற்போக்கான வர்க்கங்களுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதுக்கு வந்து ஒரு சித்தாந்த அடித்தளமாக விளங்கும் பொழுது அது அங்க வந்து ஒரு முற்போக்கான தன்மையுடைய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ரைட்டுங்களா? அதனால அது அந்த குறிப்பான இடத்தையும் காலத்தையும் பொறுத்து தான் அந்த நேரத்துல அந்த மதத்தினுடைய தன்மையை நாம் வந்து சொல்ல முடியும். அதை நம்ம பொதுமைப்படுத்தி இந்த மதம் இதுக்கு இப்படியே தான் இருக்கும், இப்போ எக்காலத்துக்கும் இப்படித்தான் இருந்துச்சு, எக்காலத்திலையும் இது இப்படித்தான் செய்யுங்கிறது வரையறுக்க முடியாது. அது வந்து அப்படி வரையறுப்பது என்பதே வந்து ஒரு இயக்க மறுப்பியல் சிந்தனை தான். அதில் மாற்றம் இல்லை. அப்ப நீங்க இப்ப சொல்லப்போனா கிறிஸ்துவ சமயமே வந்து ஐரோப்பா நாடுகள்ல அது வளர்ந்த நிலையில தொழிலாளி வர்க்கத்தினுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கக்கூடியதாக, அவர்களை வந்து புரட்சிகர நடவடிக்கைகள்லையும் வாழ்க்கை யதார்த்தத்தையும் திசை திருப்புவதாக இருந்த அதே வேளையில வந்து இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நிலைமைக்கு இங்கிலாந்து மாறியவுடன் அது தான் படையெடுத்து வென்ற அனைத்து நாடுகள்லையும் கிறிஸ்துவ சமயத்த கருத்துக்களை வந்து பரப்பும். அப்ப அந்த கிறிஸ்துவ மதம் என்பது அது இங்க உள்ள வரும் பொழுது இன்னும் குறிப்பா வந்து அந்த இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தியவுடன் அவர்கள் இங்கே கொண்டு வந்த கிறிஸ்துவ மதம்
அந்த மதத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு முற்போக்கான விஷயமா இருந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிற்போக்கான நிலைமைகளை மாற்றணும் என்பது வலியுறுத்தக்கூடியதாக, குறிப்பா சொல்லப்போனா, அ கல்வி. அன்றைய கல்வி இங்க இங்க இந்தியாவுல எப்படி ஜாதி அடிப்படையில வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தத, அந்த ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் கல்வி கற்கணும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்தது. ஜாதியம் குறித்த பார்வையில அது முன்வைச்ச விஷயம். இன்னும் சொல்ல பெண்களினுடைய விடுதலையில அது முன்வைச்ச விஷயம். இந்த மாதிரியான பார்வைகளையும் அந்த அ இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இங்க இருந்தக்கூடிய இந்த சனாதன, மனுவாத விதிகளுக்கு எதிராக, மாற்றாக, அதைவிட ஒரு முற்போக்கான அம்சத்தை உள்ளடக்கியதாக இருந்தனால, இங்கே அதனால் ஏற்கனவே இங்க இருந்த மத நிறுவனங்களால பாதிக்கப்பட்டவங்க, எளிதாக ஒரு சுதந்திரத்துக்காகவும், விடுதலைக்காகவும், தங்களுடைய இந்த அந்த அடிமைத்தளத்தை மாற்றணும் என்பதற்காகவும் புதிய அந்த சமயத்தை வரவேற்கிறார்கள். இப்ப அந்த இடத்துல அது இந்தியாவுல அந்த காலத்துல அந்த இடத்துல அது முற்போக்கான ஒரு பாத்திரத்தை வகிக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்ப அது அது இது இது இப்படிதான் வந்து நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தினுடைய சமயத்தை பற்றிய நம்மளுடைய கருத்து என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக நம்ம முன்னிறுத்த முடியாது. அது எந்த மதமானா இருந்தாலும் சரி. மதத்தினுடைய பொதுவான தன்மைகளை வேணா நம்ம வரையறுக்கலாம். அது இந்த சமூகத்தில் ஆற்றக்கூடிய அதனுடைய பங்கு என்ன? அது மேற்கட்டுமானத்தில் இருக்கிறதா? அது எந்த வகையில் இந்த சமூகத்தை கட்டுப்படுத்துகிறது என்று ஒரு பொதுவான வரையறையாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனா ஒரு குறிப்பான சமயத்தை பற்றிய நம்ம மதிப்பீடு என்று சொல்லும் பொழுது, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது என்ன செஞ்சது? அப்ப என்ன செஞ்சதுங்கிறது தான் அதன் மீதான நம்மளுடைய வரையறை, தீர்ப்பை நம்ம சொல்ல முடியும். அதை விட்டு காலகாலத்துக்கும் இந்த இந்த மதம் இப்படித்தான் இருந்தது, இந்த மதம் இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்வது என்பது, எல்லா நாடுகள்லயும் இது இப்படித்தான் இருக்கும். எ எல்லா காலத்திலயும் அது இப்படித்தான் இருக்கு என்று சொல்லுவது ஒரு சரியான இயக்கவியல் பார்வை அல்ல. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு இன்றைக்கு சமகாலத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்ப இங்க அ இதுல நடக்கக்கூடிய ஆ சிலோன்ல நடந்தக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள்ல வந்து, பௌத்த மதம் மாற்றிய வினை என்ன? சொல்லப்போனா இங்க தமிழ் தேசியன போராட்டத்தை ஒடுக்குவதில, அங்கே அந்த பௌத்த மதம் என்ன வினையாற்றது என்பது, அந்த காலகட்டத்தில், அந்த நாட்டில் வச்சு அப்போதைக்கு தான் அந்த இடத்துக்கும், காலத்துக்கும் தான் அதைப் பற்றிய மதிப்பீடு நம்ம சொல்ல முடியும். அதை உலகம் முழுவதுக்கும் பொதுமைப்படுத்த முடியாது. ஏன்னா, இதெல்லாம் வந்து எங்கள் சொன்ன மாதிரி ஒரு செயற்கையான மதங்கள். இது அரசு நிறுவனங்களால் திட்டமிட்டு வெளியே கொண்டு வெளியே வந்து பரப்பப்பட்ட மதங்கள். இது இயற்கையாக அந்த ஆதிகாலத்து மதம் மாரி அவர்களுடைய உடனடி தேவையிலிருந்து அவர்களை நடவடிக்கைகளிலிருந்து உருவான மதங்கள் அல்ல. அப்ப இதனுடைய தன்மை வந்து இது கையாளக்கூடிய அரசுகளினுடைய கையில இருக்கு. அந்த அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய அரசு அந்த மதத்தை எப்படி கையாளுகிறது என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டில அந்த மதத்தினுடைய நிலைமை சொல்ல முடியும். அப்ப அதே மதம் வேறொரு நாட்டில் வேறொரு அரசின் கையில் இருந்தா அது அதை செயல்படுத்தக்கூடிய விதம் வேற விதமாக இருக்கலாம். அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டில இருக்கக்கூடிய ஒரு மதம் வந்து ஒரு அரச மதமாக இருக்கும் பொழுது, அதற்கு ஒரு தன்மை இருக்கும். அதுவே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மதங்களாக இன்னொரு நாட்டில இருக்கும் பொழுது, அது 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 வந்து அரசை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு மதமாக கூட இருக்கலாம். அப்ப இஸ்ரேல், பாலஸ்தீன இஷ்யூல இன்னைக்கு பார்க்கும்பொழுது அத நாம் உணர முடியும். இப்ப இந்த பாலஸ்தீனத்தில் வந்து அந்த இஸ்லாம் மதத்தினுடைய அடிப்படையில பெறக்கூடிய உணர்வின் அடிப்படையில அங்க எப்படி தங்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைகிறார்கள். அப்ப அந்த இஸ்லாமியத்தின் தத்துவம் வந்து அங்கே அங்கே ஒரு போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் மனரீதியான பின்புலமாக இருக்கிறது. ஒரு பெரிய அதாவது உணர்வு உணர்வு அடிப்படையிலே அவர்கள் வந்து உறுதி தரக்கூடிய ஒரு தத்துவமாக அன்னைக்கு அங்க இருக்கு இன்னைக்கு. அந்த அடிப்படையில தான் ஒன்று சேர்றாங்க, போராடுகிறார்கள். இப்ப அந்த குறிப்பான இடத்துல நம்ம வந்து பார்க்க போனா, அந்த இஸ்லாம் மதத்தினுடைய அந்த நாட்டில் அது ஒரு இன்னைக்கு வந்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு போராட்டத்திற்கு மக்களுக்கு ஒரு பெரிய மனோரீதியாக தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மதமாக அன்னைக்கு இங்க இருக்கு. அப்ப இதே இஸ்லாம் மதம் இன்னொரு நாட்டுல ஒரு அரசு மதமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, அது இங்க மற்ற ஆட்களை ஒடுக்கக்கூடிய ஒரு மதமாக கூட இருக்கலாம். அது அந்த நாட்டுல அதை எப்படி செயல்படுத்த போகுதுன்னு தீர்மானிக்கும். அதனால இங்க
இப்ப பௌத்த மதம் வந்து இலங்கையில தேசிய இனங்களை ஒடுக்க அரசுக்கு உதவி செய்தது அது என்பதற்காக இந்தியாவில் வந்து இப்ப இருக்கக்கூடிய பௌத்த மதம் அதே மாதிரியா செய்யும் அப்படி என்று சொல்லுவது அப்ப அந்த மதத்தினுடைய நம்ம சாரத்தை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லப்போனா அந்த உருவாக்கப்பட்ட மதங்கள் அனைத்துமே அரசனுடைய கைகள்ல தான் இருக்கு. எந்த அரசனுடைய கையில் இருக்கோ அதுதான் செயல்படும். இப்ப இந்தியாவில வந்து பௌத்த மதம் ஒரு அரசனுடைய கையில இல்ல. சொல்லப்போனா இந்தியாவில வந்து இந்திய அரசால் வந்து மறைமுகமாக மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் அந்த மனுநீதி ஆட்சி, அந்த ஜாதிய கட்டமைப்பை நிறுத்த வைக்க நிலையை நிற்கணுங்கிறதுக்கான மறைமுகமாக செய்யக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்கு. இந்திய அரசு என்பது சாராம்சத்துல இந்து மத கருத்துக்களை வந்து தாங்கி பிடிப்பதாகவும், அதை வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் சாராம்சத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் தேசிய இனங்கள் ஒடுக்குமுறை என்பதும், தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான ஒடுக்குமுறை, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை எல்லாம் என்பது இந்த சிந்தனை போக்கிலிருந்து வரக்கூடியதாத்தான் இருக்கு. அப்ப இந்த இந்த மதம் என்பது இங்கு இந்து மதம் என்பது சாராம்சத்துல ஒரு ஒடுக்கக்கூடிய வர்க்கத்துக்கு உதவியாக அவருடைய நலனுக்கான இந்த ஒற்றை இந்தியா என்ற இந்த மாபெரும் சிந்தனை கட்டி காப்பதற்கான உதவக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது. அப்ப இதை இந்திய வந்து பௌத்த மதம் என்பது இந்த இந்து மத கருத்தியலுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தியலை உடையத அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமாக பௌத்த மத தத்துவம் இந்தியாவில் இருக்கு. அப்ப சமகாலத்துல வந்து இந்த காலத்துல நம்ம சொல்லும் பொழுது இந்த நாட்டில் இந்த காலகட்டத்துல அது ஒரு முற்போக்கான பாத்திரமாகத்தான் அது செயல்பட்டு வருகிறது. அப்ப சமூகத்தை மாற்றக்கூடிய சக்திகள் அது ஒரு ஒரு சகோதரத்துவ சக்திகளாக ஒரு நட்பு சக்திகளாக அந்த அரசியலையும் அந்த தத்துவத்தையும் குறிப்பா சொல்ல போன மார்க்சியர்கள் என்னென்ன மார்க்சியம் என்பது இன்னும் ஒரு இந்தியாவில் ஒரு சரியான ஆய்வு முறையும் ஒரு சரியான தத்துவ முறையும் புரிதல் இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்ப இந்த மாற்று இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை எந்திரத்திற்கு அரசு ஒடுக்குமுறை எந்திரத்துக்கு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கருத்தியலுக்கு எந்தெந்த கருத்தியல்கள் எதிராக இருக்கிறதோ அவைகளோடு ஒன்று சேர வேண்டியதும் அதை புரிந்து கொண்டு அதை நட்புண சக்தியாக அணுவதும் அவசியம். இப்ப இப்படித்தான் வந்து மதங்களுடைய பங்கை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றுதான் அதை வந்து முடிவு செய்ய முடியுமே தவிர எக்காலத்துக்கும் ஒரு மதம் எந்த நாட்டிலையும் எக்காலத்துக்கும் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருந்தது என்று சொல்லுவது வரலாற்று பொருள்முகத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தம். நல்ல தோழர். நன்றி தோழர். தோழர் ஒரே நிமிஷம். இப்போ அடுத்ததா வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா வந்து ஒரு மதம் வந்து அதுல வந்து ஒரு முற்போக்கான கருத்துக்கள் இருக்கும், சில பிற்போக்கான கருத்துக்கள் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எல்லோரையும் அன்பு செய்யணும், எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்க வேண்டும், இப்படி சொல்றது ஒரு முற்போக்கான கருத்து. அதே நேரத்துல வந்து அதுல உள்ள பிற்போக்கான கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உதாரணமா வந்து இப்போ கூட வந்து ஒரு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல வந்து அந்த இஸ்ரேலிய மதவாதிகள் சில பேர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகளையும் பெண்களையும் கூட கொல்றது வந்து தப்பு கிடையாது அப்படியான ஒரு கருத்தெல்லாம் கூட வச்சாங்க. அப்போ எல்லா காலத்திலயுமே அந்தந்த நாடுகள்ல வந்து ஒரு மதம் வந்து ஒரு நாட்டுல அரச மதமா மாறும் பொழுது அந்த மதத்துக்கு வந்து பிற்போக்கான கருத்துக்களை உள்ள திணிக்கிறது, அது அரச ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்துறது, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு புதிய ஒரு கருத்தியலுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலைகள்ல ஈடுபடும் போது அந்த ஏற்கனவே இருந்த மதங்கள்ல உள்ள பிற்போக்கான அம்சங்களை நீக்கிவிட்டு அந்த மதத்தை வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆயுதமாக கொடுக்கறது, அந்த அரச மதத்துக்கு எதிர்த்த ஆயுதமா கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில வந்து இப்போ வரலாற்று ரீதியா நம்ம இந்தியாவுல வந்து இப்போ சாதியினால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த இந்து மதத்தின் அடிப்படையில இந்த இந்து மதத்தில் இருக்கிற அந்த சாதி அமைப்புக்கு எதிராக வந்து ஒரு ஒரு மதத்தை நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறதுனால
அந்த காலகட்டத்துல அம்பேத்கர் என்ன பண்றாரு, புத்த மதத்தை ஃபுல்லா படிக்கிறாரு. முதல்ல சீக்கியத்தை படிக்கிறாரு. அப்புறம் அது சரியா வரலன்னு சொல்லிட்டு புத்த மதத்தை வந்து படிக்கிறாரு. அதுல உள்ள பிற்போக்கான கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து, அதுல இன்னும் சொல்லப்போனா இந்து மத கருத்துக்கள்லாம் கூட அதுல இந்த மறுபிறப்பு, விதி, அதை பத்திலாம் நிறைய இதெல்லாம் இருக்குல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து இந்த மதத்தை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க இத வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு இதா வந்து அவரு வந்து சொல்றாரு. அப்படி வந்து ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு டூலா கொடுக்குறாரு. இப்போ இதுல என்ன நடைமுறையில எப்படி வந்து மார்க்சியர்கள் இதை பாக்குறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து இங்க அப்பத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த உதாரணத்துக்கு லெனின் வந்து மதத்தை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து அகற்ற முடியும் அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா வந்து இந்த இம்பீரியலிசமும் முதலாளித்துவமும் கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த விசை போர்சஸ் வந்து ஏராளம். அது பல்வேறு வடிவங்கள்ல வந்து இந்த மக்களை வந்து தாக்கும் பொழுது அவங்க வந்து அதை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில வந்து அவங்க வந்து மதத்தை தேடுறாங்க. அதுக்கான அந்த ஆற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்த வந்து தேடுறாங்க. அப்படிங்கும் பொழுது என்னைக்கு வந்து அந்த மக்கள் திரள் இந்த மூலதன ஆட்சிக்கு எதிராக, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கான்சியஸா உணர்வுபூர்வமாக அவங்க எதிர்த்து போராடுறப்பதான் வந்து அவங்க வந்து மதத்தை விட்டு அவங்களே வெளில வர முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இதை வந்து நீங்க வந்து ஒரு புத்தகத்துல வந்து சொல்லி அதை அவங்கள இது பண்ண முடியாது. அப்ப நம்ம மதத்தை பத்தி மார்க்சியர்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கு. அது எந்த வரலாற்று ரீதியாக எந்த கட்டத்துல எப்படி வந்து அது வந்து மக்கள் மத்தியிலிருந்து விலகும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கு. அப்படி இருந்துமே இடதுசாரிகள் நிறைய பேர் வந்து இந்த இந்த புத்த மதத்தை வந்து அம்பேத்கர் வந்து முன்னிறுத்தினத அத வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து சிலோனோட ஒப்பிட்டு இல்ல மியான்மரோட ஒப்பிட்டு தான் அதை பாக்குறாங்களே தவிர இன்னும் சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தோழர்? அதான் ஒரு சரியான புரிதலின்மை தான் முதற் காரணம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது தோழர், கேக்குது. அதனால இதுல பிரதான விஷயம் என்பது சொல்ல மார்க்சியத்தை பற்றியும் அந்த பொருளாதார அடிப்படையில விஷயங்களை பார்க்கறதுலயும் உள்ள குறைபாடு தான். ஏன்னா இப்ப எல்லா மதங்களுமே வந்து சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அது இருந்திருக்கும். இப்ப இந்து மதம் என்று சொல்லும்போது கூட இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது இந்திய மக்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு சக்தியாக அது பயன்படுத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சியினால. வந்து எந்த அடிப்படையில வந்து ஆங்கில இணைய போராடுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பல வழிகளை பார்த்துட்டு கடைசியில இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கு என்ற மாதிரியான அடிப்படையில பாலகங்காதத்துல இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த அடிப்படையில இந்தியத்தை கட்டமைப்பது, அது ஆங்கிலேய எதிர்ப்பு என்பதற்காக என்ற அடிப்படையில் கட்டமைப்பது, இந்து மதத்தை வந்து வளர்ப்பதற்கு தான் இந்த ஆங்கில ஆதிக்கம் ஒழியும், அந்த அடிப்படையில் ஒன்று தான் அவசியம் என்று கொண்டு போறாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த இந்த கம்யூனிஸ்டுகள் வந்தெல்லாம் அன்னைக்கு பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல எதிர்ப்பு காட்டலை. நான் இன்னைக்கு வந்து இந்த பௌத்தம் போன்ற தத்துவங்கள் வந்து வந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு தத்துவமாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு தத்துவமாக, ஒரு மதமாக முன்னிறுத்தப்படும் பொழுது விமர்சிக்கக்கூடிய இந்து மதம் என்பது அன்றைக்கு கட்டியமைக்கப்பட்டு அதை ஒரு மத ரீதியாக வந்து பெரிய கேள்விக்குள்ளாக்கி எல்லாம் அன்னைக்கு கேட்கல. ஏன்னா அதுக்கான பெரிய அந்த மாதிரியான அரசியல் ரீதியா இந்து மதம் என்பது எப்படி இந்த ஆர்ப்பாட்டத்தில் உருவானது, இன்னைக்கு எப்படி அது இருக்கு, எப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி ஒரு பெரிய அதை பற்றிய எதிர்ப்போ ஆதரவோ பற்றிய விஷயங்கள்லாம் இல்லை. ஏன்னா அது கலாச்சார நிறுவனங்களுடைய பற்றியும் சொல்லப்போனா இன்னும் குறிப்பா தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் ஒரு கட்சியை கட்டுவதிலையும் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதிலையும் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கொண்டு போவதற்கான முக்கியத்துவம்
இதையெல்லாம் உணராத நிலையில இந்த விஷயங்களையும் அவங்க உணரல. இப்ப இந்த இந்த பாதிப்புல இருந்தா இன்னைக்கும் அந்த பாதிப்பு தொடருது. அதே அடிப்படையில தான் வந்து இன்னைக்கும் வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு இந்த மார்க்சியம் என்பது ஒரு மக்களினுடைய தத்துவமாக, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமாக, இந்த இந்திய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அது ஒரு பௌதிக ரீதியான சக்தியாக பேரளவுல மாறாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் இருந்தாலும் சரி, இங்க சாராம்சத்துல மனிதர்கள் வந்து ஒரு ஜாதிய மனிதனாகவும், மதம் சார்ந்த மனிதனாகவும் தான் சட்ட ரீதியாகவே வாழ்வதற்கு அவன் பயிற்றுவிக்கப்படுகிறான். ஆனா மனோ ரீதியாங்கிறது 2வது விஷயம். சட்ட ரீதியாகவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஜாதியும் மதத்தையும் சேர்ந்தவனாக தான் இருக்க முடியும் என்ற சட்டத்தின்படி தான் இங்க வாழ்ந்துகிட்டு எல்லோரும். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கு இந்த அம்சத்தை சொல்லப்போனா இன்னும் இந்த இன்னும் இப்ப ஜாதிய அடிப்படையில ஒரு பெரிய இனம் ஒரு பெரிய மக்கள் திரள் ஜாதி அடிப்படையில் ஒடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அப்ப அவங்களுடைய மாற்றங்களுக்கு, அவங்களுடைய விடுதலைக்கு ஆன தத்துவத்தை ஒரு பௌத்தம் என்ற தருவம் என்று உலகத்துல ஏற்றுக்கொண்டார்கள்னா அதை வந்து சும்மா மொட்டையா வந்து மதம் என்ற அடிப்படையில மட்டுமே விமர்சிப்பது, அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்கள் எல்லா கருத்துக்களையும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வேற பிரிச்சு போட்டு மார்க்சிய அடிப்படையில் ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவது என்பதெல்லாம் அப்ப இந்த வரலாற்று கட்டத்தை வந்து புரிந்து கொள்ளல. சொல்ல போனா இந்த குறிப்பிட்ட மதத்தினுடைய வரலாற்றையும் புரிந்து கொள்ளல, நம்ம இந்த மார்க்சிய வளர்ச்சியினுடைய வரலாற்றையும் புரிந்து கொள்ளல. இன்னைக்கு இங்க மார்க்சியம் என்பது எந்த அளவுக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான சக்தியா இருக்கு, அது எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு போராட்டத்துக்கும் துணையா இருக்கு என்பதை பற்றியெல்லாம் புரிதல் இல்லாம மிகவும் மேம்போக்காக அந்த ஏதாவது ஒரு குறிப்பு, அதான் அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அம்பேத்கர் சொன்னாரு சொல்வதெல்லாம் நம்மளுடைய போதாமை தான். நம்மளுடைய போதாமைன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, மார்க்சியர்களுடைய தத்துவ புரிதல், தத்துவ வளர்ச்சி, அதை கொண்டு போன விதம், அதனுடைய பரவல், இதுல இருக்கக்கூடிய குறைபாடு, ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத குறைபாடு, இது எல்லாத்தினுடைய தன்மையும் அதில் வெளிப்படும். நான் மாற்றான ஒரு சரியான திட்டத்தையும் சரியான மக்கள் நடவடிக்கைக்கான ஒரு வழியையும் முன்வைக்காம சும்மா கருத்தியல் ரீதியாக மட்டுமே வந்து விமர்சிப்பது என்பது ஒரு அதுவும் ஒரு முதல்வாத சிந்தனை தான். சொல்லப்போனா சொல்லிக்கலாம் நான் பொருள்வாதத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிறேன். ஆனா நடைமுறையில வந்து அந்த விஷயம் எந்த நடைமுறைக்கும் ஒரு தத்துவம் உதவல அப்படின்னா அது வெறும் கருத்தியலாக இருக்குது என்பதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட இங்க இருக்கக்கூடிய பௌத்த தத்துவமோ அல்லது வேற எந்த தத்துவங்களோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த மத்த சைவ சித்தாந்தம் என்ற இருக்கக்கூடிய அவர்கள் சிலர் கூட வந்து இந்த பேரு இந்த மதத்தை இந்துத்துவத்தை எதுக்குறாங்க. இந்துக்கள் என்று ஒன்றாக வந்து அவங்களை இணைச்சாலும் கூட நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களுக்கு இந்துக்கள் முரண்பாடு இருக்குது என்பது சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான கருத்துக்களை கூட நம்ம இன்னைக்கு வரவேற்கக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அரசியல் பல்வேறு மாநிலங்கள்லையும் இது போன்றதான மாற்று இந்த மத வடிவங்கள்ல இந்த சிறு சிறு மதங்கள்லாம் வந்து இந்த இந்து பெருமதத்துக்கு எதிராக நாங்க வந்து அதோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்ற நிலைகள்லாம் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான சிறு சிறு எதிர்ப்புகளும் கூட அது மத வடிவங்கள் இருந்தாலும் அதை வந்து இன்றைய காலகட்டத்துல நம்ம அதை புரிந்து கொண்டு அதுக்கு ஆதரவு தர வேண்டியது நிலையிலையும் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சும்மா நடைமுறை பிரச்சனையில வந்து வந்து அப்ப வேற அணி வேற தத்துவத்தை பேசுறது. ஆனா பொதுவான தத்துவத்தை பத்தி பேசும் பொழுது அதுல வந்து ரொம்ப மொக்கையா தொடர்பு இல்லாம பேசுறது, அதுல புரிதல் இல்லாம பேசுறது, 2 போக்குகள் தான் நிலவுது. இது மார்க்சியத்தினுடைய அடிப்படையான பிரச்சனைகளாக பொருளுக்கும் சிந்தனைக்கான உறவு, கட்டுமானத்துக்கும் மேற்கட்டுமானத்துக்கும் உறவு, 2க்கும் உள்ள பரஸ்பர உறவு, எந்த காலகட்டத்துல எந்த அம்சம் முன்னுக்கு வருகிறது என்ற விஷயம், இது எல்லாத்தையுமே சுத்தமா மறுத்துக்கிட்டு மொக்கையா வந்து வாழ்நிலையை தான் சிந்தனை தீர்மானிக்கும். அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே தனியா துண்டு எடுத்துக்கிட்டு வரட்டுத்தனமாக எந்தவித நடைமுறைக்கும் அது உதவான ஒரு தத்துவமாக அதை மாற்றி வச்சுக்கிறது வந்து இந்தியாவில் ஒரு
பெரிய விஷயம், பெரிய பின்னடைவு என்பதுதான். நன்றி தோழர். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, சுருக்கமா முடிச்சுக்கலாம் தோழர், எனக்கும் நேரம் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த மதம் வந்து பிற்போக்கானது, இந்த மதம் வந்து மதங்கள் வந்து வரலாற்று ரீதியா வந்து ஒடுக்குமுறைக்கு யூஸ் பண்ணப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது, இந்த மதம் வந்து எந்த காலத்திலயும் உங்களுக்கு வந்து விடுதலை தராது, இப்படியான கருத்துக்கள் வைக்கிற அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் வந்து அது வந்து இந்த சாதியினால் ஒடுக்கப்பட்ட தலித்துகளுக்கு தான் வந்து இந்த மாதிரியான கருத்தியலை வைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஒரு டீச் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து அதே வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறையை பயன்படுத்துறவன், சாதியை வைத்து ஒடுக்குமுறையில ஈடுபடுறவன், அவன் ஒரு பல்வேறு சாதி சங்கம் வச்சிருக்கான், அவன் வர நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கான், அவன் வந்து இந்து மதத்தினுடைய சனாதனத்தை வந்து பரப்புறதுல வந்து பெருமளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனாக்க வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அந்த பிஜேபிக்கு முற்றிலும் துணை போற விதமா வந்து பல்வேறு காரியங்களை வந்து சமூகத்துல வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல குறிப்பாக வந்து இந்த மதத்தை பற்றி, அந்த சாதியினால ஒடுக்குண்ட மக்கள் அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது, அதுல உள்ள அந்த மதத்துல உள்ள குறைகள் இல்ல அந்த மதத்தை ஃபாலோ பண்றதுனால நீங்க ஒன்னும் விடுதலை எல்லாம் பெற முடியாது, அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க இதை வச்சு நீங்க ஒண்ணு சேர முடியாது, முதல்ல நீங்க அதிகாரத்துக்கும் வர முடியாது, இப்படி வந்து இந்த முற்போக்காளர்னு சொல்றவங்க இந்த மாதிரி பாடம் எடுக்கிறது வந்து அது எதிர்த்தரப்புக்கு வலு சேர்க்காத தோழர்? அதான் அந்த இவங்க பாடம் எடுக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லணும், மாற்று என்னன்னு சொல்லணுமா, இதை செய்யாதீங்க, இது தராது, தீர்வு தராது அப்படின்னு சொன்னா அப்ப எது தீர்வு தரும்னு இவங்க கையில எதுவுமே இல்லை ஒண்ணு, ரைட்டுங்களா? இவங்க தீர்வு தர்ற விஷயமா இருந்தா நேரா தீர்வு தர்ற விஷயத்த தான் பேசணும் ஒழிய இது தீர்வு தராதுங்கிறது ரெண்டாவது விஷயம் பேசுறது, ரைட்டுங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பெண்களுடைய விடுதலைக்கோ இதுதான் தீர்வு அப்படிங்கறத இவங்க இதுல தெளிவா யாரும் முன்வைக்கிறது இல்ல, ரைட்டுங்களா? அப்ப அந்த தீர்வை முன்வைக்காம அவங்க ஏதோ இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள்லையும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் நிறுவனங்கள்லையும் அவங்களுடைய விடுதலைக்கு எது வந்து உதவியாக இருக்குமோ அதை ஒவ்வொருத்தரும் தனிநபராகவும் ஒரு குழுவாகவும் ஜாதியாகவும் தேர்ந்தெடுத்து கொள்வது என்பது தவிர்க்க முடியாது. அதை நீங்க குற்றம் சொல்வதில் அது வந்து தவறு என்று சொல்வதில் வந்து எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க சரியான மாற்றத்தான் முன்வைக்கணுமே தவிர இது குற்றம், இது தீர்வு தராது அப்படின்னா எது தீர்வு தரும் அதையும் உங்களால முன்வைக்க முடியல, இந்த அம்சத்தை அவங்க பேசவே மாட்டாங்க. சும்மா குற்றம் சொல்லுவது விமர்சனம் சொல்லுவது அல்ல, மார்க்ஸ் சொன்ன மாதிரி, ரைட்டுங்களா? விஷயம் என்பது விமர்சனம் இல்ல, உண்மை உலக பற்றிய விமர்சனம் இல்ல, மாற்றப்பட வேண்டிய என்பதுதான் முக்கியம். அப்ப நீங்க என்ன மாற்றா என்ன முன்வைக்கிறது, இது தீர்வு வராதுன்னா என்ன மாற்றா முன்வைக்கிறதுன்னு தான் பெரிய கேள்வி. அதை முன்வைக்காம வந்து வெறுமே பெரிய விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு உடனே பகுப்பாய்வு பண்ணி பண்றது வந்து நிச்சயமா வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு தான் அது உறுதுணையாக அமைய முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி மத்த ஒடுக்கப்பட அதாவது ஜாதியாலும் இந்து மத கருத்துக்களாலும் பாதிக்கப்படாத ஜாதி சங்கங்கள் ஜாதியினர்களுக்கு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு அறிவுறுத்துறதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த மதங்கள்லாம் பின்பற்றாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒடுக்குமுறைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு விடுதலை தராது என்று சொல்லுவது. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வாழ்றாங்க, அதை வச்சுதான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதை இங்க சொன்னா இங்க எடுக்கூடாது, திருப்பி தான் உதவாங்க. அதனால எங்க சொல்லணுமோ அங்கே சொல்றதை விட்டுட்டு எங்க வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வர்க்கங்கள்லையும் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கங்களையும் அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்வது, எந்தவித வழிமுறைகளையும் கையில வச்சுக்காம ஆலோசனை சொல்வது என்பது நடைமுறையில வந்து நிச்சயமா ஒரு ஆதிக்க வர்க்கத்துக்கும் ஆதிக்க ஜாதிகளுக்கும் உதவியா இருக்குமே தவிர இது ஒரு முற்போக்கான விஷயம் கிடையாது, அதுல சந்தேகம். அதுல வந்து அவங்க ஸ்ட்ரைட்டா என்ன தீர்வா சொல்றாங்கன்னு தோழர், நீங்க வந்து தொழிலாளர்களா ஒன்று திரண்டு முதலாளிகளை வந்து எதிர்த்து
வர்க்க போராட்டத்துக்கு வரணும். நீங்க வந்து இதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அதுதான் வந்து நீங்க செய்யணும். அவங்க தீர்வா சொல்றது வந்து இதுதான் சொல்றாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்காதவங்க எல்லாரும் வந்து ஒரு பிற்போக்கானவர்கள், இல்ல வந்து இன்னைக்கு வந்து தீர்வா அவங்க வந்து இதுதான் சொல்றாங்க. இதை யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அத வந்து அவங்கெல்லாம் வந்து சரியானவர்கள் கிடையாது, இல்ல வந்து அவங்க வந்து சரியான தத்துவத்தை ஃபாலோ பண்ணல, இல்ல சரியா பார்க்கல, சரியா நடைமுறை நடந்துக்கல, அந்த மாதிரி சொல்றாங்க தோழர். அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வர்க்கமாக திரளுங்கிறது இவங்க தான் மொக்கையா புரிஞ்சுக்கிறாங்க. வர்க்கமாக திரளுவது என்பது சும்மா செய்யக்கூடிய தொழில்ல மட்டுமே ஒன்று சேருவதனால அவங்க ஒன்று சேர முடியாது. அத எதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. இப்போ வர்க்கமா திரளுங்கள் அப்படின்னா என்ன? அது எந்த அடிப்படையில வர்க்கமா திரள முடியும்? ஏன்னா அந்த வர்க்கத்துக்குன்னு ஒரு பொதுவான தத்துவம் வேணும், ஒரு அரசியல் வேணும். இந்த 2மே இல்லாம சும்மா ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு 50 பேர் ஒண்ணா வேலை செய்றாங்கன்னா, அவங்கள வர்க்கமா திரட்டி ஒண்ணா நிறுத்திருமா? இங்க வந்து எல்லாரும் இந்த ஆலையில வேலை செய்றீங்க. அவங்க அப்படி திரட்டுனா அந்த 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 குறிப்பான தொழிற்சாலையில அங்க இருக்கக்கூடிய கூலி பிரச்சனைக்கோ, அங்க இருக்கக்கூடிய ஏதாவது தொழிலாளிகளுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கோ, வேணா அந்த 50 பேரையும் ஒன்று திரட்ட முடியுமே தவிர, ஆனா அவர்கள வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன அரசியல்? எது வந்து ஆதிக்க அரசியல்? எது வந்து மக்கள ஒடுக்கக்கூடிய அரசியல்? அ எ அதற்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவது என்பதோ, அல்லது அந்த எந்த க ச சி சிந்தனை அடிப்படையில இந்த இது இந்த ஒடுக்குமுறை இயக்கங்கள்லாம் செயல்படுது? எப்படி ஜாதி ரீதியாகவும், மத ரீதியாகவும் சிந்தனைகள் வளர்த்துக்கிட்டு அந்த சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றான சிந்தனையை வந்து அடிப்படையில ஒன்றிணைகிறது என்பதுதான் வந்து வர்க்க ரீதியான ஒன்று திரட்டல்ங்கிறதுக்கு அர்த்தம். சும்மா வர்க்க ரீதியான ஒன்று திரட்டல் என்பது சும்மா 10 பேர் ஒண்ணா இடத்துல வேலை செஞ்சா தொழிற்சங்கம்ன்றது தான் இவங்க வந்து சொல்றாங்க. இவங்களுடைய பாணியில புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அவங்க. வர்க்க அடிப்படையில ஒன்று சேருங்க, ஒன்று சேருங்கன்னா, தொழிற்சங்கத்துல சேருங்க. தொழிற்சங்கம் சேர்ந்தா அப்படியே புரட்சி நடத்திடலாம். இது ஒண்ணு மேற்போக்கான மொக்கையான சிந்தனை தான். அப்படி நடத்தியிருந்தா என்னைக்கோ நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப இவங்க வர்க்க ரீதியான சேருங்கள் என்று சொல்லும் பொழுது, அதுக்கான வழி என்ன? அதுக்கான தத்துவம் என்ன? அரசியல் என்ன என்பது தான் முன்வைக்கணும். சும்மா மொக்கையா வந்து வர்க்க ரீதியான சேரல, சேருங்க அப்படின்னு அறைகூவல் விடுக்கிறதெல்லாம் வந்து அ ஒரு அரசியலை பற்றிய மார்க்சிய அரசியலை பற்றிய புரிதலின்மை தான். வேற எந்த அ பிரச்சனையும் இல்ல. அதனால இவங்களுடைய கோரக்கூடிய அந்த வர்க்க ரீதியா அணி சேர்க்கிறது என்பதற்கு நடைமுறையிலே எந்த அளவுலயும் சாத்தியம் இல்ல. ஒரு அரசியல் மாற்றத்திற்கோ, ஒரு கலாச்சார ரீதியான மாற்றத்திற்கோ, இவங்க சொல்லக்கூடிய வர்க்க அணி சேர்க்கை எந்த வகையிலும் உதவாது. அதனால அது இன்னும் ஆழமான புரிதலோட தான் முன்வைக்கணும். நன்றி தோழர். நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வந்து ஒரு கிளாஸ் கான்சியஸ்னஸ், அதாவது வர்க்க உணர்வு அப்படிங்கிறது வந்து அவர் லெனின் சொல்லும்போது கூட ஒரு தொழிலாளர்கள் ஒரு முதலாளி எதிர்த்து போராடுறது வந்து அது வந்து ஒரு கருதான். அந்த வர்க்க போராட்டத்துல கிளாஸ் கான்சியஸ், அந்த அந்த வர்க்க உணர்வினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு கண்டிஷன்ஸை பொறுத்து வளரக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு அது அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காமிக்கிறாரு. அப்போ உடனடியாக எல்லாரும் வர்க்க உணர்வு பெற்று ஒரு வர்க்கமா ஒன்று திரண்டா ஒரு கருத்தளவுல ஒரு சொற்பொழிவு மாதிரிதான் இருக்கும்னு எனக்கும் தோணுது தோழர். நடைமுறைக்கு எந்த வகையிலும் உதவாதுங்க. இவங்க கொடுக்கக்கூடிய தீர்வுகள் வந்து நம்ம பார்க்க முடியும். நிறைய விமர்சனங்கள் இருக்கு. பேசுவோம் தோழர். சரிங்க தோழர். நன்றி தோழர். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.